அது என்ன பழக்கம் அவார்டு கொடுக்குறது. எவ்ரி யூனிவர்சிட்டி, எவ்ரி அவார்ட் கிவிங் இன்ஸ்டிடியூஷன், ஈவன் கவர்மெண்ட் ஷுட் ஃபாலோ எம்சி மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இன் திஸ் திங். த அவார்டு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான். ஐ வாஸ் நாமினேட்டட் பை மிஸ்டர் பாஷா. ஐ வாஸ் இன்ஃபார்ம் பை ஒன் ஆஃப் MSSW. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்க, நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்கட்ட. நான் சொன்னேன் வேணாம், நான் அப்ளை பண்ணுற பழக்கமே இல்லைண்ணே. அப்புறம் சொன்னாங்க இல்லை நீங்கள் வந்து இன்னாரும் இது பண்ணுவாங்க, பரிந்துரை பண்ணுவாங்க, நாமினேட் பண்ணுவாங்க, அதுதான் ஃபேர் டீல். நான் அப்படி செஞ்சேங்க, அப்படி செஞ்சேங்க, அப்படி பண்ணேன், அதெல்லாம் அது அவார்டை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம், செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்கும் நான் நினைக்கிறேன். அது இந்த இடத்துல எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் இந்த அவார்டு விஷயத்தில் வந்துட்டு. அடுத்தது வந்து சோஷியல் ஒர்க்கர் வந்து நிறைய பேர் வந்து நுனிப்பில் மேற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வரும், புத்தகத்தில் மட்டுமே கிடைக்காது. யூ பி வித் த பேஷண்ட், அவங்க ஹோமில் போங்க, கொஞ்சம் தங்குங்க, அவங்களோட பேசுங்க. ஹோமில் உள்ளவங்க மட்டும் இல்லை, அவங்க சொன்ன எல்லா கேட்டகரியிலையும் வி ஹாவ் லேர்னிங். ஒவ்வொரு மனிதரிடத்துலையும் நமக்கு வந்து நிறைய செய்திகள் வந்து கிடைக்கும். சரி, அடுத்தது வந்து இந்த ஏஜ்டு ஹோம் ஃபார் த சிக் அண்ட் பெட்ரிடன் ஒன்று வச்சுருக்கோம். ஒரு 8-9 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து பார்க்கின்சன், டிமென்ஷியா கூட ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செல்ஃப் கேர் இருக்கா, திடீர்னு அவங்க டாய்லெட் கண்ட்ரோலாம் போயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு இதுன்ட்டு ஆரம்பித்தோம். பட் இது எப்படி அந்த ப்ராஜெக்ட் பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு 2 வீலரில் கீழே விழுந்துட்டேன். யாரெல்லாம் விழுந்திருக்காங்க? ஃபோன் பேசிட்டு போய் யாரெல்லாம் விழுந்திருக்காங்க? யாரும் விழுந்தது இல்லையா? இப்போ நல்ல டிரைவர்ஸ். அப்போ நான் விழுந்தோன்னே என்னால் ஏந்திரிக்க முடியலன்னா ஏதோ ஃப்ராக்சர் நினச்சிட்டு அப்புறம் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி நேராக ஒரு நம்ம நண்பர் ஒரு ஆர்த்தோ டாக்டர் இருக்க போனோம். அந்த ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு வந்து கடன்னு உங்களுக்கு தெரியும், நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னே கடன்னு அட்மிஷன் எழுதிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்ன ப்ராப்ளம்னு பார்ப்பாங்க. ஆக்சிடென்ட்னா உடனே ஒன்றும் இல்லையா, நான் தான் விழுந்தேன், டாக்டர் எனக்கு தெரிஞ்சவரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டாக்டரை போய் பார்த்தேன். அவர் வந்து செந்தில் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கினார். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டு கிராக் தான் செந்தில், ஒரு 6 வாரம் 8 வாரம் படுத்துருங்க சரியாக போயிடுனார். நான் பைக்லேயே சுற்றுறாள், சுற்றி வர ஆள் என்னை போய் படிக்காரான்னா எனக்கு ரொம்ப ஒரு 2 நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இந்த காந்தி பற்றியான புத்தகங்கள் சத்திய சோதனை, அது ஒரு நண்பர் வாங்கி கொடுத்தாரு. அந்த சோதனை என்னால் ஒரு 260 பக்கம் தான் படிக்க முடிஞ்சு, அதை தாண்டி என்னால் படிக்க முடியல. அப்போ எனக்கு பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக, என்னடா நம்ம நிலைமை இப்படி போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷன், ஏண்டா ஒரு ரத்தம் இல்லை, ஃப்ராக்சர் இல்லை, ஒரு கிராக் நம்ம படுத்துருக்கோம், ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகி மல்டிபிள் ஃப்ராக்சரோட உடம்பு முழுக்க போல்ட் நட் வச்சு முடுக்கி அவன் குடும்பமே கஷ்டப்படுதுன்னு எனக்கு அவங்கள பற்றியான தாட் கிடச்சிச்சு. எத்தனை ஆக்சிடென்ட்னால அவங்க அப்பா அட்மிட் ஆகியிருந்தாருன்னா அவங்க ஒய்ஃப் வேலைக்கு போக முடியாது, அவங்க பிள்ளை ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போக முடியாது, அவங்க அப்பாவுக்கு போய் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு வரணும், அவங்களுக்கு அட்டெண்டர் இருக்கணும். அந்த பெயினை என்னால் ரியலைஸ் பண்ண முடிஞ்சு அந்த ஆக்சிடென்ட்னால். ஸோ அப்போ வந்து டாக்டர்கிட்ட ஃபாலோ அப் போனேன். டாக்டர்கிட்ட நான் சொன்ன வார்த்தை வந்து, டாக்டர் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ஆர்த்தோ கேர் யூனிட் அப்படின்னேன். டாக்டர் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு, செந்தில் ஐ வில் பி வித் யூ செந்தில், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாரு. பட் இது ஒரு காஸ்ட்லி எக்ஸ்பென்சஸ்ஸு, நிறைய ஸ்பேஸ் எல்லாம் வேணும். அப்போ பார்த்தேன், சரி நம்ம பொருளாதாரத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தா அடுத்த பீப்புள் யாருன்னா பெட்ரிடன். ஸோ அதனால தான் வந்து பார்க்கின்சன், ஸ்ட்ரோக்கு வந்தவங்க, ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க, நியூராலஜிக்கல் டிசார்டர், டிமென்ஷியாலாம் வந்து வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக விதவுட் எனி ஃபண்டிங், சோஷியல் ஒர்க்கர்ஸ் சொல்கிறோம், விதவுட் எனி ஃபண்டிங் இண்டிபெண்ட்டாக வாங்குகிற ஃபீஸை வச்சு மேனேஜ் பண்ணி ஐ குட் ஏபிள் டு மீட் அவுட் த ரெண்ட், சேல்ரி, அதெல்லாம் சமாளிக்க முடியுது வந்து இந்த ப்ராஜெக்ட்னால். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கீழே விழுந்தால் கவலைப்படாதீங்க, தேர் இஸ் அ ப்ராஜெக்ட் இன் இட், ஹைடிங் இன் இட். ஸோ அதனால் வந்து யூ திங்க் ஆஃப். ஸோ ஒரு பெயினில் இருந்து ஒரு கீழே விழுந்துட்டோன்னா அதை சும்மா போகாமல் அதை தாண்டி ஒரு ப்ராஜெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கான செய்தியாக இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு, ஐ லவ் சோஷியல் ஒர்க்கர்ஸ். அதனால் ஐ லவ் யுவர் ப்ரொஃபஷன். அது வந்து இந்த உலகத்திலே எனக்கு வந்து இந்த சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்குன்னு அந்த பாஷா சொல்கிற அழகாக நான் ரொம்ப ரசிப்பேன், அவ்வளோ ப்ரௌடாக சொல்லுவார்.
நீங்கள் அவர்கிட்ட சென்னையில் தான் இருக்கார். இஸ் இண்டிபெண்ட்டாக இஸ் ப்ராக்டிஸிங் இஸ் ஹெச்ஓடி ஆஃப் ஒன்று காலேஜ் ஃபார் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டு. அதனால் வந்து நீங்கள் யூ ஃபீல் ப்ரவுட் தட் யூ ஆர் இன் ஃபீல்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க். அதேமாதிரி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, டாக்டர் வந்தனா பீரியட் நாங்கள் இருக்கும்போது இதை தாண்டி அதுக்கப்புறம் ரொம்ப வெறும் ஃபியூ பீப்புள் தான் MSW ஃபவுண்டராக இருக்கிற NGOs இருக்குது. டோன்ட் ஃபர்கெட் இட். அதனால் நீங்கள் எல்லாம் அவங்க மேடத்தை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஷுட் பி இண்டிபெண்ட் ப்ராக்டிஷனர், இண்டிபெண்ட் இன்ஸ்டியூஷன் நீங்கள் ரன் பண்ணணும், இண்டிபெண்ட்டாக NGOs ஆரம்பிக்கணும் MSW படித்தவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருதுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த விருதினை தந்த மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் ஒர்க் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் முதல்வருக்கும் மெம்பர்ஸுக்கும் ஒரு அற்புதமான பேசின சார் வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. அந்த அவரோட பேச்சு நான் ரொம்ப ரசித்தேன். எப்படி இடியட்டு எப்படி இதில் இருந்து எப்படி ஒரு ஹியூமனாக மாறுறதுக்கான விஷயம் ரொம்ப நல்லா பேசினீங்க சார். பிரின்சிபல் சார், அனைத்து நண்பர்கள், மாணவர்கள், நான் வந்து MSW லைப்ரரிக்கு எங்கள் திருச்சி சரக போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் அவர் IPS அவர் எழுதின புத்தகம் சும்மா 2 புக்கு கொண்டு வந்திருக்கேன் நம்ம கல்லூரிக்காக. நான் ஒரு பெரிய காரியம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அது CD கொடுக்குறேன். எனக்காவது வாய்ப்பு இருந்தால் அதுக்கான சூழல் இருந்துச்சுன்னா அதை ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஒரு 10 minutes ஷார்ட் ஃபில்மு. அது வேறு எதுலேயும் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ண வேணாம், அது ஃபெஸ்டிவல் போகிறது. அடுத்தது வந்து போயிட்டு வரேன்ட்டு ஒரு இது நான் ஏற்கனவே என்னோடய ப்ரொஃபைலில் கொடுத்துருக்கேன். போயிட்டு வரேன்ட்டு அதை ஒரு பாருங்கள். ஒரு 18 வருஷம் கழித்து ஒரு லேடி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போகிறோம் ஒரு வாண்டரிங் மென்ட்லியில். அவங்க வீட்டில் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கல, திரும்பி விரட்டி விட்றாங்க. அவங்களோட ஸ்டெப் மதர் அவங்களுக்கு ஒரு 3 வயசு 4 குழந்தைய விட்டுட்டு இவங்க வந்துடுறாங்க மனோனையினால். அந்த குழந்தை வந்து 18 வயசாகி நிற்கிது. ஸோ நான் கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணிச்சு 18 வயசு. இவங்க ஆப்சன்ஸில் அந்த குழந்தை 18 வயசாகி கல்யாணம் முடிச்சிச்சு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், உங்கள் அம்மா உனக்கு வேணுமானே? வேணான்றுச்சு. அவங்க ஸ்டெப் மதரும் வேணான்ட்டாங்க. அதனால் திரும்பி கூப்பிட்டு வந்துட்டோம். போயிட்டு வரேன். ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி. ரெண்டுமே மிஸ்டர் பிரபு சாலமன் சினிமா டைரக்டர் தான் வெளியிட்டார், நம்ம நண்பர் அவர். இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த மீண்டும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், உங்களுடைய ரசனை, உங்களுடைய லிசனிங் ஸ்கில்ஸ், அப்புறம் உங்களுடைய அன்பு, இது எல்லாமே உங்களை வந்து பெரிய சோஷியல் ஒர்க்கராக மாற்றி இருக்கிறது. இதை வந்து எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கிறது. கீரை பற்றி நிறைய சொன்னீங்க. மோசஸ் ஹாஸ்டல் வார்டன்கிட்ட சொல்லிவிட்டு கீரை நிறைய ஹாஸ்டலில் போட சொல்கிறோம். விடுதலை ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்ததில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப நன்றி சார். I now invite Dr. Gunapati to propose word of thanks. Good evening. It gives me immense pleasure to deliver the vote of thanks on this important day, a day to remember our founder, Madam Mary Clubwala Jadhav. Today has truly been a different day because in a way we have listened to 2 lectures, not 2 boring lectures, but insightful experiences sharing, and we thank both of them. At the outset, I thank Dr. Vandana Gopikumar, co-founder of the Banyan, for delivering the 25th MCJ Endowment Lecture on the theme Socio-Ecological Framework for Mental Health. Madam, you have given me a lot of insights. I have done a lot of note-taking, but for the want of time, I'll make it very short. Ma'am has thrown light on the history of psychiatry, the status of mental health in India, and the call and the role. She has highlighted the role of social workers, and she has sowed the seed in each of us to be responsible and responsive citizens. Thank you, Ma'am. Madam, you are truly an inspiration to all of us, and we really appreciate your contributions to the society, and we are very proud to say that you're an illustrious alumni. Thank you. I place on record our gratitude to Mr. TKS Sendil Kumar, founder Anbalayam, for accepting the MCJ Award for Humanitarian Service. We truly appreciate your service to humanity, sir. Sir, in his acceptance message, has also given us a lot of insights. He has talked about social change,
the systemic barriers, societal response. He has talked how we have to take pain in the right sense so that we can gain out of that experience. And we truly appreciate how you dedicated this award to many of you, including your mother. An event of this scale would not have been possible without vision. In this regard, I thank Mr. K. Matthew, IAS retired president, for the institutional leadership and also for your presidential address on the role of education, sir. I also take this opportunity to thank Mr. Muthukumar Tanu, Secretary, for giving away the MCJ award, and to Mr. John Zachariah, Finance Director, for the felicitations. Sincere thanks go to the Principal, Dr. S. Raja Samuel, for your insightful academic leadership. I also thank Dr. Subhashini, Dean, Dr. Sarah, HOD, Department of DM, for introducing the guests of the day. I would fail in my duty if I do not thank the members of the board for your presence and participation in today's event. I thank all the HODs, teaching and non-teaching staff for shouldering today's responsibility and for finally executing the same. Also, I thank my dear students for drawing inspiration from today's program. We hope we'll have more illustrious alumni from you who will impact society and do the institution proud. Finally, I thank parents, alumni, well-wishers, friends from the media for supporting us in ways more than one. Thank you, one and all. After this event, I'll just announce. Fine. After the national anthem is played, are we having a national anthem? Yeah. After that, Dr. Vandana would like to have a photograph with you, so please, students, please stay there. There will be a selfie for you. Okay, we have come to the end of the program. Kindly stand for national anthem. Thank you. So after the photograph, faculties will have refreshments in the conference hall. Students from each department, 2 students can come and collect the refreshments for the departments. Thank you.